அண்மைச் செய்தி. நேபாளத்தில் சிக்கி தவித்து மீட்கப்பட்ட தமிழர்கள் 21 பேர் டெல்லி வருகை தந்துள்ளனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார். காத்மண்டுவில் இருந்து விமானம் மூலம் டெல்லி அழைத்து வரப்பட்ட தமிழர்களை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் வரவேற்றார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், மேலும் விவரங்கள். தற்பொழுது மீட்கப்பட்ட 21 தமிழர்களும் பத்திரமாக இந்தியா அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் அவர்களை நேரில் வந்து அழைத்திருக்கின்றார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள். வந்திருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருமே ஜெய்சங்கர் அவர்களுக்கு கைகூப்பி நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு கடினமான சூழலிலும் இந்த வெற்றிகரமான மீட்பு பணிகளை மேற்கொள்கின்றதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அரசு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அவர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்திலும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். 21 தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாத்ரீகர்கள் பத்திரமாக நேபாள் பெருவெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் முதலாக இந்த மீட்பு பணிகளின் போது மீட்டு வரப்பட்டது தனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது. நேபாள் நாட்டின் இராணுவத்திற்கும் அதே போல அந்த நாட்டின் அரசாங்கத்திற்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜெய்சங்கர் அவர்கள் உருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து நேபாளில் சிக்கியிருக்கக்கூடிய அத்தனை இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார். வந்திருக்கக்கூடிய தமிழர்களை தமிழ்நாடு அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா அதே போல ராஜ்மோகன் உள்ளிட்டோரும் நேரில் சென்று வரவேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட பொருட்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். மருத்துவ வசதிகள் எதுவும் தேவைப்படுகிறதா அல்லது வேறு ஏதேனும் உதவி தேவைப்படுகிறதா போன்றவற்றையும் கேட்டறிந்திருக்கிறார்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மதியத்திலிருந்தே டெல்லி விமான நிலையத்திலேயே தங்கியிருந்து இந்த மீட்பு பணிகளின் போது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் ஒருங்கிணைத்து வருகிறார். விமான நிலையத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமாக அனைவரும் வெளியே வருவதையும் அவர் நேரடியாகவே வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரே இப்படி விமான நிலையத்திற்கே வந்து இந்த மீட்பு பணிகளை பார்வையிடுவதன் மூலமாக அதிகாரிகள் இன்னமும் உந்து சக்தியுடன் வேலை பார்ப்பார்கள். இந்த மீட்பு பணிகள் என்பது வேகமாக நடைபெறும் என்ற ஒரு சமிகை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் முதல் கட்டமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே ஒவ்வொருவராக தற்பொழுது அழைத்து வரப்படுகிறார்கள். அந்தந்த மாநில அரசாங்கங்கள் இதற்கு மேல் அவர்களை எடுத்துக்கொள்வார்கள். எப்படி அனுப்பி வைக்க வேண்டும், டெல்லியில் ஒரு நாள் தங்க வைத்து வேறு ஏதேனும் அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறா என்பதை பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை வீட்டிற்கு நாங்கள் செல்கிறோம் என்று பயணிகள் சொல்கிறார்கள் என்றால் உடனடியாக அவர்கள் விமான நிலையத்திலிருந்து அடுத்த விமானத்தின் மூலமாக டிக்கெட்டுகள் எல்லாம் எடுத்து தரப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியான தருணமாக டெல்லி விமான நிலையம் தற்பொழுது மாறி இருக்கிறது. ஏராளமானோர் வந்து இந்த பத்திரமாக வரக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் நிறைய பேர் சிக்கி இருக்கிறார்கள், அவர்களையும் மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மீட்கப்பட்டவர்கள் தெரிவிப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த மீட்பு பணிகள் என்பது துரித வேகத்தில் நடந்து வருவதை கண்கூடாக பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.